Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. அயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. கூட்டணிக்கு இதுக்கு பிறகு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா மற்றவர்கள் யாராவது? நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிட முடியாது. எதையுமே காங்கிரஸ் கட்சி என்ன செய்யுங்கிற பார்க்கணும். மோதல் முற்றிக்கிட்டே போகுது. அதெல்லாம் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. யாரா கவலைப்பட்டுருவாங்களோங்கிற பயத்துல நீங்க வந்து அடுத்த கேள்வி, நீங்க படக்குன்னு கேட்டாலுங்க உங்களை என்ன தெரியாதா, என்ன உங்களுக்கு தெரியாதா, ரெண்டு வரையும் மக்களுக்கு தெரியாதா, எல்லாரும் தெரியும். அதுல வந்து ஒன்றும் குழப்பமே கிடையாது. நீங்க எங்க திமுக பத்தி பேசிடுவாங்களோங்கிறக்கா நீங்க இந்த பக்கமா சுத்திட்டு இருப்பீங்க. அடுத்து அங்கதான் வர காங்கிரஸ் இந்த பக்கம் வரும்னு இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வருவாங்களான்னு தெரியல. பட் வந்து அதை வச்சு ஏறி அடிச்சு பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு எலெக்ஷன்ல ஒரு பெரிய லாஸை வந்து டிஎம்கே அலைன்ஸ்க்கு ஏற்படுத்தும். இது வந்து ஏற்கனவே பிரிந்து கிடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இன்னைக்கு சேர்ந்துருச்சு. அதனால வந்து அது பழைய காயமா மாறிச்சு, வடு மாறிச்சு. இது புது காயம். ஸோ அந்த பிளட்டு துண்டா தெரியும். அதனால வந்து அது வந்து எலெக்ஷன்லையும் எதிரொலிக்கலாம். காங்கிரஸ் வந்துருச்சுன்னா தாவேக பக்கம் காங்கிரஸ் வந்துருச்சுன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி படுத்துக்கிட்டே ஜெயிக்கும். ஓகே, உங்களுக்கு புரியுங்களா? நான் ஏற்கனவே பல முறை சொன்னேன், திமுக கூட்டணி உடைந்து விட்டால் ரிசல்ட்டே வேற. அதுல வந்து குழப்பமே கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி வேற ஸ்ட்ரென்த்துக்கு போயிடும். தாவேக்காவும் நல்ல அலைன்ஸ் இருக்கும். தாவேக்காக்கு இணையா தான் திமுகவும் போய் நிற்கும். ஓகே, ஆமா. காங்கிரஸ் போயிருச்சுன்னா காங்கிரஸ் தனியா போகாதுல, ரெண்டு பேரும் கூட கூட்டு போயிருவாங்க. நிறைய பேர் சார். அப்புறம் காங்கிரஸ் போதான்னு பார்ப்போம். ஓகே, நான் சொல்ல வர காங்கிரஸ் வந்து தாவேக்காவை காட்டி தங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா அது என்னன்னா அது ஒரு பெரிய காயமா மாறி நிற்கும். வடு வந்து பழசாயிரும். இங்க என்னங்க குத்தி இருக்குன்னா அது வந்து அது 2010 அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு 16 வருஷம் கழிச்சு பழசாயிரும். இது இப்ப வந்து அது ப்ளீடிங்கா இருக்கு. எங்க திமுக கூட்டணியில் இட் இஸ் ப்ளீடிங் நவ். அப்போ அந்த ரத்த காவு தெரியும். அது வந்து பார்க்குறவங்களுக்கு அது புதுசாக இருக்கும். அதனால வந்து அது அந்த ரிசல்ட் எலெக்ஷன்லையும் அது வந்து எதிரொலிக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பகத்தன்மை ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் நம்ம பேசிட்டு இருக்கும்போது வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்டால் சதியாங்க அப்படின்னு கேட்குறாரு மாணிக்கம். ஆமாம், அப்போ யார் கேட்குறாரு? யாரு கேட்குறாரு? நான் ஏதோ சதி பண்ற மாதிரி சொல்லி யாரை கேட்குறாருன்னு சொல்லுங்க. திமுக வின்னர். அப்புறம் திமுக காங்கிரஸ் கேட்குது, காங்கிரஸ் திமுக கேட்குன்னு எப்படி வரும்? ஒரு சிலர் தானே சார், ஒரு சிலர் தானே பேசிக்கிறாங்க. ஒரு சிலர் யாருங்க? சிவாஜி திமுக கிருஷ்ணமூர்த்தி கிடையாது இல்லைங்க. அவர் பேசுறது நீங்க ஸ்டாலின் பேசுறா எடுத்துக்க வேண்டியது கரெக்ட். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறத ஸ்டாலின் ஸ்டாலின் சதி செய்யறாருன்னு சொல்லலையே. ஸ்டாலின் வந்து மாணிக்கம் தாக்கூர் சதி செய்யறாருன்னு சொல்லலையே. இந்த மாதிரி யாரோ 2-3 பேர் பேசினதுக்கு தானே கனிமொழி அக்கா சொல்லியிருக்காங்க. திமுக எல்லா டாப் பிரமுகரும் சொல்லியிருக்காங்க. ராஜகண்ணப்பன் சொல்லியிருக்காரு, ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு, தமிழக முதலமைச்சர் வேற வார்த்தை சொல்லியிருக்காரு, திருமதி கனிமொழி சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கூட்டணி ஆட்சி இல்ல, அதுக்கு இங்க வாய்ப்பு இல்லைன்றதானே சொல்றாங்க. அது அவங்களோட ஸ்டாண்ட். அதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ரகசியமா கேட்கிறேன். நீங்க பகிரங்கமா சொல்றீங்க, என்ன கணக்கு? அதை பேச்சுவார்த்தை குழு எதுக்கு வச்சிருக்காங்க? ரகசியமா நீங்க கேக்குறத வெளியில ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. பேச்சுவார்த்தை குழு எதுக்கு இருக்கு? பேச்சுவார்த்தை குழு எதுக்கு இருக்கு? இன்னும் போடவே இல்லையே திமுக. அதை தான் சொல்ல வரேன். அப்ப போடல நீங்க பேசிருக்கோம். நீங்க பகிரங்கமா சொன்னீங்கன்னா நாங்க பேசிக்கிறோம் சொல்ல வேண்டியதானே? அது ஏன் சார் சொல்லணும்? செய்தியாளர் கேக்குறாங்க, அவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப நீங்க ஓபனா உடைக்கிறீங்க போது ஓபனா சண்டை. தேசாய் கேக்குறாரு, நானா பேசலையே. சார் ஆன்சர் சொல்றதுக்கு தமிழக முதலமைச்சருக்கு யாராவது சொல்லி தரணும் சார். அப்படி சொல்லி இருந்தாருன்னா அப்ப உள்ளுக்குள்ள ஏதோ புகைச்சல் போகுதுன்னு அப்படி இல்ல கட்டம் கட்டுவாங்க. இப்ப புகைச்சல் இல்லன்னு எல்லாம் ஒற்றுமையா இருக்க முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா சார்? ராகுல் காந்தி கேட்கல கூட்டணி ஆட்சி எப்படி? அப்புறம் திருமதி கனிமொழி எதுக்கு போனாங்க? இவர்கள் கேட்காததுக்கு தமிழக முதலமைச்சர் எதுக்கு பதில் சொல்றாரு? செய்தியாளர் கேட்டதுனால இல்லங்க. ஏன் பதில் சொல்லணும்? அதை நாங்க பேசிக்கிறோம் சொல்ல வேண்டியதானே. இவங்க ராஜ்தீப் சர்தார் தான் ஓட்டு வாங்கி தர போறாங்க உங்களுக்கு. அவருக்கு எதுக்கு நீ பதில் சொல்லணும்? திருமதி கனிமொழி எதுக்கு ராகுல் காந்தியை பார்த்தாங்க? சார் பார்லிமெண்ட் செஷன் பத்தி கூட பேசுறதுக்காக இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அது வந்து கரெக்டா உங்களுக்கு வந்துரும், கவலைப்படாதீங்க. வெளியில சொல்லல இல்ல, சொல்லாத போது எதுவா வேணாலும் இருக்கலாம்ல. அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க போய் பாருங்க. நீங்க சொல்லியிருக்காங்க, போய் பாருங்க. தயவுசெய்து அப்படி பார்த்தா நீங்க அந்த பக்கம் பார்க்க மாட்டீங்களே. நீங்க வந்து உங்களுக்கு இந்த சார் ஏடிஎம்கே நடக்குது சார், இன்னும் தேமுதிக வரலையே, அப்ப தோத்துருமா, இப்படிதான் உங்களுக்கு ஆசைலாம் இருக்கு. நீங்க இந்த பக்கம் வந்து மல்லு கட்டு நிக்கிறாங்க. டபுள் டிஜிட் கேட்போம் இருக்காங்க, கூடுதலான சீட்டு கேட்போம் இருக்காங்க. யாரா பேசுறீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி கேட்பாங்க 5 ஒதுக்கணும். அப்படி எதுவுமே பேசாம தேசிய ஜனநாயக கூட்டணி நிக்குது. ஆனா அங்க வந்து பஞ்சாயத்து மண்டை உடையுதுன்னு சொல்றீங்க. எல்லா கட்சியிலும் அங்க கேக்குது சார். அங்க எப்பயுமே கேட்பாங்க, இது பேரம் பேசுறதுல முடியும். அதான் சார், இவங்க வந்து இவங்க எப்பயுமே அடிச்சுக்க மாட்டாங்க. இங்க ஒரு டாப்ல டெய்லி சண்டை உடைச்சு இது ஒரு மேட்டர் அப்படிங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது ஜனநாயகம், நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தையில டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஆல்ரெடி டெல்லியில முடிவெடுத்து இதுதான் உட்கார், இதுதான் உட்கார். என்ன வேண்டுகோள் விடுப்பேன், நான் என்ன வேண்டுகோள் விடுப்பேன், திமுக வந்து உங்களை மேடைகள்லையும் பயன்படுத்திக்கணும். அதாவது வெறும் யூடியூப்ல பயன்படுத்தினா பத்தாது, அது உங்களை மேடைகள்லையும் பயன்படுத்திக்கணும். என்னுடைய வேண்டுகோள். யாரும் பயன்படுத்தலாம் முடியாது சார். அப்படி லாஜிக் கேட்குறேன் சார். இது இயல்பா எல்லா கூட்டணியிலையுமே பேசுவாங்கல்ல. எங்களுக்கு பதில் சொல்றேன் சார். அது வந்து எனக்கு வந்து அதுல புது பதில் இல்லை. இல்ல இந்த பக்கம் கேட்குறாங்க 10 தொகுதியோ ஜனநாயக பூர்வமா கேட்குறாங்க. ஜனநாயக பூர்வமா
ஆனா இந்த கூட்டணி தான் உறுதியா சொல்லிடுறாங்க. யாருங்க? கேக்குறவங்களா? ஜனநாயகபூர்வமா. இங்க வந்து சர்வாதிகாரம், டில்லி வந்து டிக்டேட் பண்ணுது. அது என்ன அருமையா சிந்தனை பாருங்க. எல்லாரும் ஒற்றுமையா ஒரு குரல் இருக்கிறாங்க, ஒரு தாய் மக்கள் சொல்றாங்க. அது டிக்டேட்டர்ஷிப், மிரட்டி பணியை வச்சு கையை முறுக்கி. இங்க வந்து எங்க யாரை பார்த்து அதிகாரம்ன்றீங்க, யாரை பார்த்து சரி பண்றாங்கன்றீங்க சார். அது ஜனநாயகம் சார். பியூட்டிஃபுல்லா இருக்கு. மேபி அதுவும் ஜனநாயகம் இருக்கலாம். இங்க இத சார் இல்ல இதுதான் ஜனநாயகம். நம்ம திமுக கூட்டணி தான் ஜனநாயகம். நீங்க அப்படிதான் சொல்லணும். நீங்க மாத்தி சொன்னீங்கன்னா வராம போயிருப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் தேமுதிக உறுதியே செய்யப்படல. ஆமா, புதிய தமிழகம் உறுதியே செய்யப்படல. இங்க எல்லாரும் யாரா இருக்காங்கன்னு தெரியும்ல. பயங்கரமா தெரிஞ்சு வச்சே. ஆச்சரியக்குறி. பிரச்சனை எங்கங்கிறது பிரச்சனை இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில. அதுல என்ன சந்தேகம் சார்? உங்களுடைய நோக்கம் தானே சார், வச்சுக்கோங்க சார். அதுக்கு சார் என்னைய பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க? நான் பேசுற மாதிரி தனியா பார்த்து பேசிட்டு ஆஹா தேசிய ஜனநாயக கூட்டணி படுதோல்வி, திமுக வெற்றி 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 நடி மல்லாந்துட்டே உட்காருங்க. யாரு கேட்கறவங்கள? சார் இன்னொரு பக்கம் சார், காங்கிரஸ் வந்து பேரம் பேசிக்கிறதுக்காக, திமுக பேரம் பேசிக்கிறதுக்காக தான் அப்படி சொல்லாதீங்க சார். அப்படி சொல்லாதீங்க சார். ஜனநாயகபூர்வமான கட்சி சார், ஜனநாயகபூர்வமான கூட்டணி சார். அப்படி பேச உங்க வாயில இருந்து வார்த்தை வரலாமா? நான் இல்ல அப்படின்னு சீமான் சொல்றாரு. அவர் சொல்றத கேள்வியா கேட்காதீங்க. நீங்க வந்து அப்படிலாம் உங்க வாயில இருந்து வார்த்தை வரக்கூடாது. ஜனநாயகபூர்வமான இயக்கங்கள் ரெண்டும் ஜனநாயகபூர்வமா பேசிக்கிறாங்க. நீங்க கவலைப்படாது. இல்ல சார், சீமான் இப்ப இப்படி சொல்றாரு. பிஜேபி ஏடிஎம்கேயும் கூட்டணி வச்சா அது வந்து அடிமை எடுபடி எல்லாமேங்க. எனக்கு விமர்சிக்கவே இல்லையா? காங்கிரஸும் டிஎம்கே அப்படி இருந்துச்சுன்னா அப்படி கிடையாதுங்க. இவ்வளவுதாங்க லாஜிக். நம்ம இவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு எவ்வளவு சீட்டுன்னு பிஜேபி இது வரைக்கும் கேட்டதில்ல. இப்ப சொல்ல முடியுமா முடியாதான்னு டிஎம்கே காங்கிரஸ் கேக்குது. டிஎம்கே அது ஜனநாயகபூர்வமான சார். பாஜக அப்படி கேட்கல, இன்னும் சொல்லல. போன தேர்தலோட அந்த இதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் 40-50 தொகுதிகளுக்கு வந்து பொறுப்பாளர்களை போடுறாங்க. எத்தனை தொகுதி போடுறாங்க? 234 தொகுதி போட்டிருக்காங்க சார். 72 பேர் போட்டாங்க. 72 பேருக்கு 24 தொகுதி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு 8, ஒருத்தருக்கு 7, ஒருத்தருக்கு 6, ஒருத்தருக்கு 5, சிலவருக்கு 2. என்ன 40 தொகுதிக்கு போட்டாங்க. இந்த 40 தொகுதிக்கு போட்டாங்க. ஏதாவது ஒண்ணு முழுசா தெரிஞ்சுட்டு பேசுங்க. நீங்க சொல்லி கொடுத்தா மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே மாத்திக்கிடுவீங்க. யாரு சார் சொல்லி கொடுத்தாங்க? மாத்தி கேளுங்க. அப்ப எத்தனை தொகுதி பொறுப்பு சொல்லுங்க. நீங்க இப்ப பாஜக ராஜினாமா பண்ணும்போது அது வேணான்னு சொல்லும் பொழுது அப்ப இருந்த செய்தி அப்ப இருந்த 40 தொகுதியா? அதான் சொன்னேன். நீங்க சிலபஸை மீறி பண்ணி நீங்க தான் மாட்டிக்கிடுவீங்க சார். அண்ணாமலை வந்து நான் வந்து வளையறை நாள் முடியாது 40 தொகுதிக்கு பொறுப்பாளர் போட்டிருந்தாங்களா? அவருக்கு 6 தொகுதி போட்டிருந்தாங்க. ஆமா, நீங்க 40 தொகுதி பொறுப்பாளர் போட்டிருந்தீங்க. எப்ப போட்டிருந்தாங்க சார்? அப்ப நான் படிக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் படிச்சீங்களா? ரெண்டாவது பேஜ் பார்க்கல. பிடி 1 போட்டுப்பான். தயவுசெய்து திருப்புன்னு போட்டுமா பாருங்க. திருப்புதல் தேர்வு உங்களுக்கு பிடிக்காது சார். சீமான் இப்படி சொல்றாரு. காங்கிரஸ் வந்து பயன்படுத்திக்குது சார். நீங்க பாஜக அதிமுக மீது என்ன விமர்சனம் வைக்கிறீர்களோ அதே விமர்சனம் தான் திமுக காங்கிரஸுக்கு பொறுத்து. அது என்ன விமர்சனம் வச்சு நீங்க வந்து இவங்களுக்கு அவங்கள அண்டர்ஸ்டாண்டிங் இது. அது எல்லாருமே அப்படித்தான் பேசுவாங்க. இப்ப வந்து இங்க சிக்கல் இல்ல, இங்க சிக்கல் இருக்கு. கண்கூடா பாக்குறாங்க. எல்லாரும் வந்து கூட்டணி தொடரும்ன்றாங்க. அண்ணன் செல்வப்பெருந்தேல் எல்லாருமே. ஆனா முதல் வரி என்ன சொல்றாங்க யாருமே பார்க்க மாட்டேங்க. முதல் வரி என்ன சொல்றாங்க? எங்களுக்கு உரிமை வேணும், எங்களுக்கு டபுள் டிஜிட் வேணும், நாங்க போன முறை அந்த மாதிரி செட்டில் ஆக மாட்டோம், நாங்க வந்து டேக்கிங் கிராண்டா எடுத்துக்க முடியாது, நாங்க 70 நாளா காத்திருக்கிறோம். 70 நாளா காத்திருக்கோம் சொன்ன அப்புறம் 22ஆம் தேதி போடுறாங்க 90 நாளா காத்திரு அப்படின்னு. பேச்சுவார்த்தை குழுவே நாங்க 22ஆம் தேதி அமைப்போம் சொல்லி சொல்றாங்க. சொன்னதுக்கு முதல் நாள் 20 hours முன்னாடி கிரீஷ் ஒட்டங்க சொல்றாரு, நாங்க we are waiting for 70 days. காங்கிரஸ் ஆல் காங்கிரஸ் கேடர்ஸ் ஆர் ஃபீலிங் சேட். எதுக்கு சொன்னார் ஃபீலிங் சேட்? உடனே தமிழக முதலமைச்சர் மறுநாள் அறிவிக்கிறாரு 22ஆம் தேதி பேசுவோம். 22ஆம் தேதி குழு அமைப்போம். சட்டப்பேரவை நடக்குது, அது முடிச்சுட்டு அலுவல்கள் முடிச்சுட்டு. எங்க காங்கிரஸ் சட்டப்பேரவை நடக்கலையா? காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா? காங்கிரஸுக்கு 5 மாநில, திமுக 1 மாநில தேர்தல், காங்கிரஸுக்கு 5 மாநில தேர்தல். அவங்களுக்குலாம் வேலை இல்லையா? அதுக்கு குழு போற ஆள் இல்லையா? 22ஆம் தான் குழுவே அமைப்பீங்க நீங்க. அப்ப என்ன அர்த்தம்? 70 நாள்ல அவன்கிட்ட பேச முடியாது. 90 நாள் கழிச்சு தான் பேச ஆரம்பிப்போம். அப்பதான் குழுவே போடும். அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்போம். இப்ப என்ன செய்வ? தாவேகாக்கு போயிருமோ அப்படிங்கிற ட்ராப். யாரு? காங்கிரஸ் போயிடக்கூடாது. ஆமா, வேற என்ன சொல்லுங்க? வேற என்ன நோக்கம் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா உள்ளது? உங்களுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு நீங்க சொல்லுங்க. இவங்க தாவேகா வச்சுதான் பேசுறாங்க. காங்கிரஸ். ஆமா, இல்ல 2024 வரைக்கும் ஏன் பேசல? என்ன வேற ஆப்ஷனே கிடையாது. அவங்க யாரோட போக முடியும்? ஆப்ஷன் கிடையாது. இப்போ வந்து போறதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப பேசுறாங்க, which is very clear. எல்லா கட்சியும் ஏன் பேசுறாங்க? சோ அப்ப அதுக்கு தான் ட்ராப் வச்சிரறாங்க. இரு பேசுவோம் பொறுமை. எங்க டீல் படி வாங்கன்றாங்க. டிஎம்கே அப்பர் ஹேண்ட் எடுக்குது, காங்கிரஸ் அப்பர் ஹேண்ட் எடுக்க விட மாட்டேங்குது. காங்கிரஸ் அன்னைக்கு இப்ப எடுக்காட்டா எப்ப எடுக்க முடியாதுன்னு நினைக்குது. அவ்வளவுதான். இப்ப திமுக தான் அப்பர் ஹேண்ட் எடுக்குது. தாவேகா இருந்து திமுக ட்ரை பண்ணுது. நான் ரெண்டு பேரும் முயற்சி பண்றாங்க. யார் அப்பர் ஹேண்டுங்கிறது யார் கிளாஸ்ங்கிறத பொறுத்து. இது மியூச்சுவல் லாஸ் நான் சொல்லுவார். அது தேர்தலே எதிரொலிக்கும். இந்த சண்டை நாளைக்கு சமரசம் ஆகும். நம்ம புரியுங்களா? பிரிஞ்சு போயிடுவாங்க நான் சொல்ல, தாவேகாவோட போறான்னு இப்ப நான் சொல்ல. இந்த சண்டை சமரசம் ஆகும். ஆனால் அந்த காயம் புதிதாக இருக்கும். அதனால அது ஆறாமல் இருக்கும். அதனால அது தேர்தல் எதிரொலிக்கும். எந்த அளவு சார்? அது தெரியாது.
அது வந்து எப்படி சமரசம் பண்றாங்கிற பொறுத்து, எவ்வளவு காம்பன்சேட் பண்றாங்கிற பொறுத்து. 2024 அதிமுக பாஜக பிரிஞ்சு தான் இருந்துச்சு. அதற்கு பிறகு உங்க சமரசம் வந்து நீங்க எல்லாம் வந்து அது வந்து அடிமையாயிட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு சமரசம் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுங்களா? நீங்க வந்து அது ஓவரா இருக்கு அப்படி தான் அப்படி சொல்லுவீங்க. நீங்க விமர்சனமா வைக்கிறீங்கன்னு வச்சுக்க, எனக்கு அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து என்னன்னா அது அவ்வளவு ஜெல் ஆயிட்டாங்கன்னு தானே காட்டுது. இங்க ஜெல் ஆகலன்ற இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப ஏடிஎம்கேட ஓட்டு பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், பிஜேபி ஓட்டு ஏடிஎம்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு சொல்ல முடியாது. எவ்வளவுலாம் எனக்கு தெரியாது. ஓகே சார், இன்னொன்னு மாணிக்கம் தாக்கூரோ இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி அந்த மாதிரியான சிலர் தான் விமர்சிக்கிறாங்க. ஜோதிமணி சொல்லுங்க, இது மாதிரி கிரீஷ் சோடங்கர் சொல்லுங்க, யார் இல்லன்னு சொல்லுங்க. சிதம்பரம் மாதிரி சீனியர் லீடர்ஸ் அவர்கள் எல்லாம் சொல்ல என்ன சொல்றாங்க கேளுங்க. நீங்க போய் கேளுங்க, என்ன பேசுறான்னு கேளுங்க. அவர்கள் வந்து திமுக கூட்டணி தொடரணும், கூடுதலான சீட்டு உரிமை கேட்டு வாங்கணும். தாவேக்காக்கு போனா சொல்லுங்க, மொத்தம் 100 வச்சுக்கோங்க, புரியுங்களா? அது காங்கிரஸ்ல 100, 33 வந்து டிஎம்கே கூட பேசாம உட்கார்ந்து தொடரணும்னு சொல்றாங்க. 33 வந்து என்னன்னாலும் பரவாயில்ல தாவேக்கா கூட போயிடணும்ன்றாங்க. 33 வந்து கூடுதலான சீட் வாங்கி திமுக தொடரணும். அப்ப 66 வந்து டிஎம்கே கூட தான் நிக்குது, புரியுங்களா? ஆனால் மெஜாரிட்டி என்ன ஆயிருதுன்னா, நீங்க ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணாம காம்பன்சேட் பண்ணாம நம்ம போறல அர்த்தம் இல்லைன்னு வருது. அப்ப அவர்கள் வந்து 25 சீட்டுக்கு செட்டில் ஆக மாட்டாங்க. அது பாடம். ராஜ்யசபா சீட்டு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், கூடுதல் சீட்டு வேணும். இந்த 3 கேக்குறாங்க. இதுல ரெண்டாவது நடக்கும். 3மே நடந்துரும். அதுல ஒண்ணு வந்து ஓரல் வாக்குறுதியா இருக்கும். அப்புறம் பேசிக்கிடுவாங்க, இப்ப பேச வேண்டாங்கன்னு இருக்கும். ராஜ்யசபா இல்ல, ராஜ்யசபா 26ல வந்துரும். ஓகே, ஆட்சியில் பங்குங்கிறது தேர்தலுக்கு பிறகு பேசிக்கிறோம்னு வருவாங்க. நீங்க 25 சீட்டு திமுக வந்து காங்கிரஸ் கொடுக்குதான்னு மட்டும் பாருங்க சார். இவ்வளவுதான் சார். 25 கூடுதல் வாங்கிடுவாங்க, கேரண்டி வாங்குவாங்க சார். வாங்கலன்னு எதுக்கு சார் இவ்வளவு சவுண்ட்? அதுக்கு தேவையில்லை. நீங்க பேசாம விசுவாசமா மிச்சம் இருக்கலாம்ல. காங்கிரஸ்க்கு 25 பிளஸ் கொடுக்கறதா இருந்தா அப்போ திமுக 150 160 தொகுதிக்குள்ள போட்டிடும். 25 28 தொகுதி கம்மி பண்ணும் திமுக தாங்கள் போட்டிட்டதுல இருந்து. அப்போ விசிகா கொடுக்கணும். சார் நீங்க எனக்கு கணக்கு அவ்வளவு பெருசா தெரியாது. நீங்க ஸ்ட்ராங் மாஸ்டர். நீங்க கணக்கு போடுறதுல டிஎம்கே எவ்வளவு போட்டிட்டு எவ்வளவு வென்றது? 188 போட்டிட்டு 134 என்னமோ வென்றிருக்கு. காங்கிரஸ் வந்து 25 போட்டிட்டு 18 வென்றது. இந்த சக்சஸ் ரேட், ஸ்ட்ரைக் ரேட் சொல்லுவாங்க, அது நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. காங்கிரஸ் வந்து அதிகமா ஜெயிச்சிருக்கா, டிஎம்கே அதிகமா ஜெயிச்சிருக்கான்னு போட்டு பாருங்க. அப்ப காங்கிரஸ் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு சொல்லுங்க. அப்படி பார்த்தா அப்ப 16க்கு போவாங்கல்ல. நல்லா போலங்க, எப்பலாம் போலாங்க, எங்கெல்லாம் போலாம். 16ல 40 பிளஸ் வாங்கிட்டு எவ்வளவு ஜெயிச்சாங்க? 9 8 தானே ஜெயிச்சாங்க. நீ போல அப்படியே அவங்க கணக்கு போடுவாங்க இல்ல. எவ்வளவு போலாம்? 63 வாங்கிட்டு 6 ஜெயிச்சாங்க. அந்த மாதிரிலாம் கணக்கு போடுவாங்க இல்ல. பீகார்ல என்ன நடந்துச்சுன்னு கணக்கு போடுவாங்க இல்ல. பீகார்ல போய் கேட்க சொல்லுவாங்க. உங்களுக்கு கம்மியா கொடுத்தனால தான் நீங்க நிறைய ஜெயிக்கிறீங்கன்ற வாதத்தை கொண்டு வருவாங்க. சொல்லலாங்க, அவங்க பேசுறது தானங்க. நான் தமிழக முதலமைச்சருக்கா நான் பேச முடியுமா? ராகுல் காந்திக்கா நான் பேச முடியும்? அவங்க 2 பேரும் பேசிக்கிறது. கிரீஷ் சோடங்கர் வருத்தத்தில் இருக்கிறேன்னு பேட்டி கொடுத்திருக்காரு. நான் அதை பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். ஓகே, அதான் காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பார்வையாளர், தேர்தல் குழுவுடைய தலைவருடைய வார்த்தை என்ன? காங்கிரஸ் தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். இவ்வளவுதான் நான் சொல்றேன். வேற யார் மேல எங்களை கூப்பிட்டு பேச மாட்டீங்க. யாரு? திமுக எங்களை கூப்பிட்டு பேச மாட்டீங்க. யாரு? திமுக. அவ்வளவுதான். நான் திமுக மீது காங்கிரஸ் வேதனை போட முடியுமா உங்களால? அதான் கணக்கு. அது வேதனை என்னன்னா கூப்பிட்டு பேசுங்க, சீக்கிரம் நம்ம வேலையை செய்யணும். ஆமா, அவங்க சொல்றாங்க வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க, அது அப்புறம் பேசி போன்றாங்க. ஆமா, சந்தோஷம். 2 ஒற்றுமை, ஜனநாயகம், டெமோக்ரஸி. சார் இப்ப இதுக்கிடையில காங்கிரஸ் மட்டும் தானா? காங்கிரஸ்க்கு மட்டும் தான் கூடுதல் சீட்டு கொடுக்குற நிலைமை? எல்லாருக்குமே கூடுதல் சீட்டு கேட்டே ஆவாங்க. கேட்பாங்க, கொடுக்கப்படுமா? கொடுத்தே ஆகும். நீங்க வந்து கடந்த முறை மாதிரி எல்லாரையும் 6-6ல செட்டில் பண்ண முடியாது. மதிமுக சொந்த சின்னம் கேட்கும், 12 சீட்டு கேட்கும். எங்களுக்கு வந்து அங்கீகாரம் வேணும்னு சொல்லி கேட்கும். அதே தான் எல்லாரும் கேட்பாங்க. 10 சீட்டாவது வேணும்னு கேட்பாங்க. அது வந்து மற்றவங்கெல்லாம் 7 அல்லது 8ல் செட்டில் ஆயிடுவாங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து 10வது கேட்கும். மதிமுகவுக்கு சொந்த சின்னம் கொடுத்து 6-7 செட்டில் பண்ணலாம். எல்லாருமே 2-3வது கூட கேட்பாங்க. மதிமுக இருந்து ஏற்கனவே மல்லை சத்யா இன்னொரு எம்எல்ஏவா போட்டிட்டவர் எல்லாரும் தனியா தானே போயிட்டாங்க. வைகோ அவர்கள் வந்து சர்வ பரித்தியாகம் பண்ணி இங்க நிக்கிறாரு. அதுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க நான் நம்புறேன். சார் இதுக்கடையில் ஒரு எஸ்டிபிஐ மாதிரியான வேறு சில கட்சிகள் இந்த கூட்டணியில், அதனால தான் திமுக காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லுவேன். அதான் சொல்லுவேன். அதனால தான் திமுக காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். மக்கள் நீதி மையம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் உதயசூரியன் சின்னத்திலே 2 கொடுத்தா சரின்னு கேட்டுக்கூடாது. டார்ச் வாங்கியிருக்காங்க சார். அதெல்லாம் டார்ச் கொடுத்துருவாங்க. அது போட்டியிடங்கள் என்ன போட்டியிடுங்க பார்க்கணும்ல. சின்ன வாங்கிக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அவங்களுக்கு சேஃப்டி பார்க்கணும்ல. ஓகே, டார்ச் ஸ்ட்ராங்கான சிம்பிளா, உதயசூரியன் ஸ்ட்ராங்கான சிம்பிளா? அந்த விசுவாசம் கூட காட்ட மாட்டீங்களா? குழந்தை கேட்டா கூட சொல்லு சார். 50-60 வருஷம். அப்ப கமல் சாருக்கு தெரியாதா? குழந்தையே சொல்லிருந்தா கமல் சார் தெரியாது. கேட்கும்போது தான் அந்த பதில். அதான் பதில் சொல்றேன். நான் தானே உதயசூரியன் ஸ்ட்ராங்னு சொல்றேன். நான் சொல்லுவேனா? நானே சொல்றேன், நீங்க ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? உதயசூரியன் ஸ்ட்ராங்கான சின்னம் நான் சொல்றேன். ஸ்ட்ராங்கான சின்னம் அதைத்தான் எல்லாருமே சொல்லுவாங்கன்றேன். அது வந்து ஸ்ட்ராங்கான சின்னம் இருக்கும்போது ஒரு வீக்கான சின்னத்தை போட்டிடுறது வந்து அவ்வளவு இதுல அதான் கேட்பாங்க. அதையும் மீறி திருமாவளவன் பானையே பரவாயில்ல, பானையை வச்சு ஜெயிக்கிறேன்னு வந்தார். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதனால தான் எல்லாரும் கூட கேட்பாங்கன்னு சொல்ல வரேன். கரெக்டா சொன்னீங்க. அதனால தான் எல்லாருமே கூட நாங்க வரைக்கும் பானையிலே 4 நின்றுட்டோம், 2 நின்றுட்டோம், எங்களுக்கு சொந்த சின்னம், அரசியல் கட்சி அங்கீகாரம் பெற்றோம், நாங்க வந்து எங்களுக்கு தனியா கொடுங்கன்னு சொல்லிட்டு 10-12 கொடுங்கன்னு கேட்பாங்க. கொடுப்பாங்களா?
கொடுத்து ஆக வேண்டி இருக்கும்னு சொல்ல வர. அப்ப திமுகல நிறைய பேர்த்த காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமாம், அதான் சொன்னேன் உங்களுக்கு 188 போட்டிட்டாங்க, 150ல இருந்து 60க்குள்ள போய் ஒரு 28 சீட் கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஓவரால். இன்னொரு பக்கம் சார், தேமுதிக ரெண்டு பக்கமும் பேசிட்டு இருக்கிறதாவும் செய்திகள் வருது. திமுக பக்கம் அதிமுக. கடைசியில் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி செட்டில் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவனை கேப்டன் வந்து உயிரோடு இருந்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு போகல. அவர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தாரு. முந்தானத்து கூட ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து அமைச்சர் வந்து தேமுதிகலாம் ஒரு கட்சியாங்க, ஏதாவது பெரிய கட்சி பற்றி பேசுங்கன்ட்டு போயிட்டார். அதனால் வந்து அவங்க வந்து வேற எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்பு. தாவேக்கா கூட ஒரு வேலை போகலாம். திரும்ப சசிகலா ஒரு முடிவெடுத்து, திரு ஓபிஎஸ் முடிவெடுத்து அப்படின்னா இவங்க தேமுதிகவும் போகலாம். ஆனால் அது எவ்வளோ தூரம் மெட்டீரியலைஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஊடகங்கள் ரொம்ப குறைச்சி தேமுதிகவை மதிப்பிடுறதா தலைமை வருத்தப்படுறாங்க. அது அண்ணி இப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் கேட்கணும். நம்ம வந்து எல்லாரையுமே குறைச்சி மதிப்பிடுறாங்க எல்லாருமே சொல்லலாம். ஆனால் வென்று காட்டணும்ல. நம்ம வந்து கடந்த 2024 தேர்தலில் கேப்டன் அவர்களுடைய மகன் சிவாசி தொகுதியை தவிர வேறு எந்த தொகுதியில் வந்து அவங்க ஷைன் பண்ணாங்கன்னு சொல்லணும்ல. அப்போ தேமுதிகவுடைய செல்வாக்கு என்னங்கிறது தெரியும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு 7 சீட் வாங்குறான்னு வச்சுங்க, 4-5 சீட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ சட்டமன்றத்தில் 4-5 எம்எல்ஏன்னு வருவாங்கல்ல. நீங்கள் அப்படி யோசிக்கணும். நீங்கள் தாவேக்கா கூட போனால் நீங்கள் ஓட்டு கூட வாங்கிடலாம். ஆனால் சீட்டு வாங்க முடியுமாங்கிற கேள்வி வருதுல்ல. டிஎம்கே ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, அவங்க எவ்வளோ சீட்டு கொடுக்க முடியும்னு கேள்வி வருதுல்ல. ஆனால் நான் தனி முதலமைச்சர் கேண்டிடேட்டாக போட்டிட்டு ஒரு கட்சி இன்னைக்கு என்னன்னு பார்க்கணும்ல. மதிமுக முதலமைச்சர் கேண்டிடேட்டாக போடலையா? மக்கள் நீதி மையம் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக போட்டுச்சா இல்லையா? காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்துச்சா இல்லையா? அப்புறம் கனவு காணலாங்க, நிஜம் பார்க்கணும்ல. அந்த மேடைகளில் ஊடகவியலாளர்களை தாக்குற அளவுக்குலாம் பேசுகிறாங்க. அதில் பிரயோஜனம் இல்லை, தாக்குறதுல அர்த்தம் இல்லை. நம்ம வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா பேச்சை மாற்றிட போகிறாங்க ஊடகங்கள். அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். தேமுதிக 10 எம்எல்ஏ வந்தால் நீங்கள் வந்து என்ன ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்கன்னு சொல்லுவீங்களா? எப்படி சொல்ல முடியும்? அவ்வளோதான். அதனால் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அன்னி ஜெயிச்சாங்க தானே சொல்லுவோம். சரி, தேமுதிக ஒருவேளை தாவேக்காவோட இணைஞ்சதுன்னா அது இன்னும் பலம் பெறுமா? தாவேக்கா கூட தேமுதிக மட்டும் இல்லை, நான் சொன்னேன் நீங்கள் கவனிக்கல. சசிகலா அவர்கள் போயும் ஓபிஎஸ் அவர்களும் போயும் தாவேக்கா கூட இவங்க தேமுதிக சேர்ந்தா கூட பெரிய அளவில் கன்வெர்ட் ஆகுது. காங்கிரஸ் சேராமல் தாவேக்கா கூட்டணி பலம் பெறாது. காங்கிரஸுக்கு வெயிட் பண்ணுது தாவேக்கா அப்படின்னு ஒரு தாவேக்கா எல்லாருக்கும் வெயிட் பண்ணி யார் வந்தாலும் சந்தோஷங்கிற இடத்துல இருக்குது. தாவேக்கா நிலம அப்படி தானே இருக்குது. அவங்க தனியாக தானே இருக்கிறாங்க. அவங்க வந்து கூட்டணி இதான் வேணும்னு சொல்லிட்டு டே 1ல சொன்னாங்க. இன்னைக்கு யாருமே வரல. கூட்டணிக்கு வந்தா நம்ம அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம். யாரும் அவங்களுடைய விருப்பம் என்னங்குது அளவுக்கு அது எப்போ சொன்னாங்க? இப்போ கொஞ்ச நாள் அதான் சொல்லுவாங்க. யாருமே வரலன்னு தெரிஞ்ச அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டே 1லே சொன்னார் கூட்டணி நம்மளை நம்பி சிலர் வருவாங்க இல்லையா அப்படின்னு டே 1லே சொன்னார். யாருமே வரல இல்லையா? வரல சார். ஆனா அதான் சொன்னேன், வரலைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்றது. அது வந்து அப்படித்தானே சொல்லணும். அப்படித்தானே ஒரு கட்சி ஒரு நம்பிக்கையோட தானே இருக்கணும். வரலன்னா நான் தோத்துறேன், நான் எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்ல முடியுமா? நன்றி சார், உங்களுடைய நீங்கள் பகிர்ந்து நன்றி.